அந்த அம்மன் கோயிலுக்கு தானே போடுறானோ இல்லை. அப்போ அனடா வந்தவன் அதற்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேணும். இத்தனை வருஷமாச்சும் ஒழுங்கு செய்யாமல் இருக்கிறான் தான் லட்சணையும் கேட்டு போட் பண்ணி கொண்டு வந்தனியே மக்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும். இந்த காணியை விடாட்டோ விட வேண்டாமோ என்னண்டு அவங்க நடுக்க வீடு தோண்டி தோண்டி கட்டுறாங்க. புளி விற்கிறாங்க, மாங்காய் விற்கிறாங்க, தேங்காய் கொண்டே விற்கிறாங்க. அப்போ நாங்கள் தெருவாக திரிய வேண்டி விட்டு கிடக்கு. விட்டுட்டு பள்ளிக்கூடம் இல்லை, கோயில் ஒன்று 3 கோயிலை தன்னை பார்க்க விட்டு ஜனத்தை விடுறியலை அதுக்கும் இல்லை. அனுரா வந்தது 2 வருஷத்தில் விடுறேன்னு 2 வருஷம் எங்கட காணி விடையில. பள்ளிக்கூடம் பார்க்கலாது, கோயில் பார்க்கலா, கிரவுண்டு உடியில் பள்ளிக்கூட கிரவுண்டுகள் எல்லாம் அழித்து கிடக்கு. எங்கட இடங்களெல்லாம் சும்மா கிடக்கு. தோட்டங்கள் செய்கிற காணி வீடு இல்லை. வீடு ஒன்றும் இல்லாமல் சும்மா கிடக்கு. 86 வரை ஆமியும் சுட்டு செட்டுது. அப்போ ஆமி இல்லை, சிலோன் ஆமியே இல்லை. ஏயா போட்டுக்கான்னு ஒரு கொஞ்சம் பேர் மிச்சம் ஆமி இல்லை. பேண்டு வந்து குடியேறி மயிலுட்டி ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு மண்ணாக இருந்தது. யாழ்ப்பாண பொருளாதாரத்தில் மயிலுட்டியினுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இலங்கையினுடைய மீன் உற்பத்தியில் மயிலுட்டி ஒரு பெரிய செல்வாக்கை செலுத்திய ஒரு மண், ஒரு பிரதேசம். இன்றைக்கு இராணுவ ஆக்கிரமிப்பில் அதுவும் இராணுவம் முழுமையாக இந்த இடத்துல இல்லாத போது அடைத்து வைத்து எங்களுடைய மக்களை ஆங்காங்கே அலைய வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். 77 வங்க போகுது, 66 முடிஞ்சு. நாங்கள் படித்த பாடசாலை இதில் பக்கத்திலேக்கு ரோமங்க தொழிற்க பாடசாலை, தமிழ்கல்வம் பாடசாலை இருக்குது. இதில் காணிக்க மாதா கோயில் இருக்குது. அதில் சிஸ்ட மடங்கள் எல்லாம் இருந்தது. இதில் நாங்கள் ஓடி திரிஞ்சு முடியாது. அதில் வரசித்தி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது. அப்போ நாங்கள் இதில் மீன்பிடி தொழிலெலாம் எங்களோட பாரம்பரிய தொழில்கள். நீண்ட காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு மூதாதைகள் சொல்ல கேள்விப்பட்டோம். எங்களுடைய சொந்த காணிகள்லாம் மீன் பிடித்து வாழ்ந்தாங்க. மீன்பிடி துறைமுகம் இலங்கையிலேயே 2 தான். அந்த நேரத்தில் 1973ஆம் ஆண்டு மயிலட்டி துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் காலியிலே துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பல இடத்தை கட்டி போட்டார். ஆனால் அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டியில் அந்த மீனவர்கள் கூட இருந்து மீன்பிடி கூடுதலாக நடந்து இந்திய கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்து அதனால தான் இது கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலெல்லாம் படுத்து விட்டது. ஏன்னா 36 வருடம் தாண்டி 37வது வருஷம் பெறப்போகுது 15ஆம் தேதி 15/6. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களோட காணிகள் முற்று முழுதாக விடுபடவில்லை. நான் இன்றைக்கு இந்த போராட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் என்ற வகையில், வடமாகாண சபையினுடைய அவைத்தலைவர் என்ற முறையில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த மக்களுடைய கோரிக்கைகளுடைய 100% நியாயப்பாடை வலியுறுத்த விரும்புகிறோம். நம்மளோட கட்சி சார்பிலே வலியுறுத்த விரும்புகிறோம். நானும் ஒரு வலிகாமத்தை புறப்படமாக கொண்டவன் என்ற வகையில் மயிலட்டி ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு மண்ணாக இருந்தது. யாழ்ப்பாண பொருளாதாரத்தில் மயிலட்டியினுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இலங்கையினுடைய மீன் உற்பத்தியிலே மயிலட்டி ஒரு பெரும் செல்வாக்கை செலுத்திய ஒரு மண், ஒரு பிரதேசம். இன்றைக்கு இராணுவ ஆக்கிரமிப்பிலே அதுவும் இராணுவம் முழுமையாக இந்த இடத்தில் இல்லாத போதும் அடைத்து வைத்து எங்களுடைய மக்களை ஆங்காங்கே அலைய வருகின்ற ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே தொடர் போராட்டத்தினுடைய உணர்வுகளை மதித்து இந்த அரசாங்கம் இங்கே வெளியிடப்பட்ட அந்த 2013 வெளியிடப்பட்ட வர்த்தமான பிரசுரங்களை மீள கைவாங்கி எங்களுடைய மக்களை, இது ஒரு அடர்த்தியான ஜனத்தொகை கொண்ட ஒரு பிரதேசம், மீண்டும் அந்த மக்களுடைய காணிகளை அவர்களுக்கே கொடுத்து அவர்கள் இந்த மண்ணிலே தொழில் செய்து இலங்கை பொருளாதாரத்துக்கு, யாழ்ப்பாண பொருளாதாரத்துக்கு மேம்படுத்தின சேவையை ஆற்றுவதற்கான நடவடிக்கையை அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களுடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும்.
என்ற ஒரு வலிமையான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க விரும்புகின்றோம். அதே நேரம் எதிர்வரும் திங்கட்கிழமை அவர்கள் எடுக்கின்ற இந்த உணர்வுபூர்வமான கோரிக்கையை வலியுறுத்துகின்ற போராட்டத்திலும் நாங்கள் நிச்சயமாக கலந்து கொள்வோம். அந்த ஆதரவை தெரிவிக்கின்றோம். அரசாங்கம் இவ்வாறான கோரிக்கையை நியாயமாக சாதகமாக பரிசீலிக்க வேண்டும் என்று கூற விரும்புகின்றோம். அடையாளமே தெரியாது, அப்படியெல்லாம் அடைஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவைக்கு கஷ்டம் இல்லை, அவையோட குடும்பத்துக்கு கஷ்டம் இல்லை. அதை நினைச்சு பார்க்க இல்லை. அவன் என்னுடைய சொந்த இடம் இந்த மயிலட்டி தான். என்னுடைய பேர் செல்லத்துறை தனபாலசிங்கம். நான் கடத்தொழில் மீன்பிடி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கும் தலைவராக நீண்ட காலம் இருந்திருக்கிறேன். 90ஆம் ஆண்டு இப்போ தற்போது வயது எனக்கு 76 வயசு. அடுத்த மாதம் 77 வாங்க போகுது, 66 முடிஞ்சு. நாங்கள் படித்த பாடசாலை இதில் பக்கத்திலேக்கு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, தமிழ்கல்வம் பாடசாலை உண்டு. இதில் காணிக்க மாதா கோயில் இருக்குது. அதில் சிஸ்ட மடங்கள் எல்லாம் இருந்தது. இதில் நாங்கள் ஓடி திரிஞ்சு முடியாது. அதில் வரசித்தி விநாயகர் என்ற ஒரு பிள்ளையார் ஆலயம் இருந்தது. அப்போ நாங்கள் இதில் மீன்பிடி தொழிலெலாம் எங்களோட பாரம்பரிய தொழில்கள். நீண்ட காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு மூதாதைகள் சொல்ல கேள்விப்பட்டோம். எங்களுடைய சொந்த காணிகள்லாம் மீன் பிடித்து வாழ்ந்தாங்க. மீன்பிடி துறைமுகம் இலங்கையிலேயே 2 தான். அந்த நேரத்தில் 1973ஆம் ஆண்டு மயிலட்டி துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தான் காலியிலேயே துறைமுகம் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு பல இடத்தை கட்டி போட்டார். ஆனால் அந்த மீன்பிடி துறைமுகம் மயிலட்டியில் அந்த மீனவர்கள் கூட இருந்து மீன்பிடி கூடுதலாக நடந்து இந்திய கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்து அதனால தான் இது கட்டப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த தொழிலெல்லாம் படுத்து விட்டது. ஏன்னா 36 வருடம் தாண்டி 37ஆவது வருஷம் வரப்போகுது 15ஆம் தேதி 15/6. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களோட காணிகள் முற்றுமுழுதாக விடுபட இல்லை. 5இல் 1 பகுதியை தான் விட்டிருக்கிறார்கள். 4 பகுதி காணியும் இன்னும் விடப்பட இல்லை. மக்கள் எல்லாம் யாழ் மாவட்டம் எல்லாம் கொழும்பு பூராவும் பறந்து எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். மற்றது இருக்கிற இடங்களில் வடமராட்சி அங்கால பக்கத்து இடங்களில் ஊர் மக்களோட பிரச்சனைகள் நீண்ட காலம் இருந்தோடனே அவர்கள் ஒரு 100 குடும்பம் இருக்கிற இடத்துல நாங்களும் போட்டுகள் கட்டி தொழில் செய்யக்க அவைகளுக்கு இடைஞ்சலாக கிடக்கு. அவைகளோட பிள்ளைகளை தொழில் செய்கிறதுக்கு அவை சில நேரம் முரண்படுற நிலையும் வருது எங்களுக்கு. என்ன நீங்கள் ஒரே தான் கூட ஊருக்கு போகாமல் இருக்கிறீர்கள், எல்லாம் விட்டுட்டாங்க, நீங்கள் போக இல்லையோ, அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்கிறது நியாயமும் இருக்குது. பிள்ளைகளும் வளர்ந்து குடும்பங்கள் பெருகி கொண்டு வருது. இப்போ நாங்கள் விളിக்கிட்டு 36 வருஷம் முன்னைக்கு விളിக்கிட்ட பிள்ளைகளுக்கு 36 வருஷம் 36 வயது வந்திருக்கு. அப்போ தொழில் பிரச்சனையால் மக்கள் கட்டுற கஷ்டங்களை உணர்ந்து ஒவ்வொரு அரசாங்கம் விடுமுறை இந்த அரசாங்கம் வரையக்க மக்கள்கிட்ட காணி மக்களுக்கு விடுபடும் சொன்னார்கள். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 2 வருடம் ஆக போகிறது. இன்றைய வரைக்கும் எந்த ஒரு நடைமுறையும் காண இல்லை. நாங்களும் இப்போ இதில் தொடர்ந்து இப்போ 7ஆவது வாரமாக இதில் இந்த இடத்துல இந்த காணிகளுக்கு முன்னால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8 மணியிலேருந்து 1 மணி மட்டும் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். 15ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னாலே ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு 36 வருஷம் முடிஞ்சு 37ஆவது வருஷம் ஆரம்பிக்க போகுது. அதனால் எல்லா மக்களையும் முனைஞ்சு போராட்டம் நடத்துறதுக்கு முயற்சி செய்து இருக்கிறோம். சகல மக்களும் அரசு நிறுவனங்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அந்த மற்ற அமைப்புகளை சேர்ந்தவர்கள், சகல கடத்தொழில் சங்கங்கள், இந்த விவசாய அமைப்புகள் எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த மக்களோட இந்த காணியை விடுறதுக்கு அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களோட மக்கள்கிட்ட காணியை விட்டு நாங்கள் நிம்மதியாக இன்னும் ஒரு சில வருடங்களில் நாங்கள் இருந்து விட்டால் இந்த காணிகளை காட்டுறது கூட ஆக்கள் இல்லாமல் போடும். ஆனபடியால் இந்த காணிகளை எல்லா மக்களின் ஒத்துழைப்போடும் இதை விட்டு தரணும் மட்டும் ஜனாதிபதி எவ்வளோ கேட்டுக்கொள்கிறோம். தாழ்மையாக
எனது பேர் நாகேந்திரம் ராசரத்னம். நான் பிறந்த காலம் தொடக்கம் இந்த மயிலட்டியில் தான் வாழ்ந்த நாங்கள். இந்த கலவரத்துக்கு நாங்கள் ஊரை விட்டு போயிட்டோம். இந்தியாவுக்கு அகதிகளாக போய் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் எங்கள் எல்லாம் விடுபட இல்லை. நாங்களும் எத்தனையோ போராட்டங்கள் இதில் மக்கள் எல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த உடனே இந்த உரம் அந்த உரம்னு சொன்னவங்களே தவிர எங்களை ஏன்னு கூட பார்க்குறது இல்லை. அதோட பார்லிமெண்ட்டில் எங்களை பற்றி கலைக்கிறதுக்கே ஆக்கள் இல்லை. நாங்களாம் இனி பார்லிமெண்ட்டுக்கு போகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? நாங்கள் இப்படி ஒரு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். திங்கட்கிழமை கச்சேரிக்கு போய் சந்திக்கிறதுக்கு ஒழுங்கு கொண்டு இருக்கணும் போல இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் போவோம். நாங்கள் சரியாக கஷ்டப்படுறோம். நான் 30 ஆண்டு அகதி முகாமில் இருந்துட்டு இப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்து எங்களை சொந்த இடத்துல இருக்கலாம் என்றால் முடியலை. இப்போ பிரத்தியாட்ட காணிகளில் வீட்டை கட்டிக்கொண்டு இருக்கிறோம் நாங்கள். அப்போ 30 வருஷம் நாங்கள் அங்கே அகதி முகாமில் இருந்தோம். அப்புறம் இங்கே வந்து எங்களை இடம் விடுவாங்கன்னு பார்த்தா விட இல்லை. இந்த அரசாங்கம் வந்து இந்த விடுறேன் இந்த கண்டிப்பாக எங்களை இடங்கள் எல்லாத்தையும் விடுறாண்டு. எங்களை வீடு இந்த தையட்டி மயிலட்டி சந்தியிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோட்டில் இடது பக்கத்தில் இருக்குது. நான் அந்த வீடு சம்பந்தமாக ஜனாதிபதி முதல் கொண்டு எல்லா அதிகாரிகளுக்கும் அறிவிச்சேன். என்ற வீடு இருக்குது, ஆனால் அதை பாவிக்கிற இல்லை. எங்களோட வீட்டை விட்டு தருங்க. நான் இந்தியாவிலேருந்து வந்து இருக்கிற இடம் இல்லாமல் இருக்கிறேன்ட்டு எல்லாருக்கும் கடிதம் போட்டினான். எல்லோரும் எனக்கு பதில் அனுப்பினவே என்ன பதில் அனுப்பினேன், உரிய அதிகாரிகளோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். இது மட்டும்தான் அவர்கள் எங்களுக்கு தந்த பதில் கடிதங்களெல்லாம் நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். வேறு என்னத்தை நாங்களே சொல்கிறது? இதே தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் பூரா. எங்களை நிலத்தை விடுங்கோ, எங்களை கோயிலை விடுங்கோ, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்கோ, எங்களோட பாடசாலையை விடுங்கோ, தேவாலயத்தை விடுங்கோ, இதெல்லாம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் மக்கள் இங்கே மக்கள்லாம் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கிறாங்களே. இங்கே எங்களோட இடங்கள் விட இல்லை. விடாதபடியாக மக்கள் ஓடி திரிகிறோம். அங்கே இங்கேண்டு ஓடி திரிகிறோம். எங்களோட ஊரை விட்டால் நாங்கள் நிம்மதியாக விடத்தை பச்சை தண்ணியாக குடிச்சுட்டு இருக்கலாம் தானே. சரி சார். நான் திருசிங்கம் பௌலரத்தினன் மயிலட்டியில் வகித்து வந்த நான். எங்கள்கிட்ட காணி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் அம்மன் கோயில் காணி எல்லாம் இன்னுமே 36 வருஷம் விடையில. அனுரா வந்தது 2 வருஷத்தில் விடுறேன்னு 2 வருஷம் சென்று எங்கள்கிட்ட காணி விடையில. பள்ளிக்கூடம் பார்க்கலாது, கோயில் பார்க்கலாம், கிரவுண்டு உடியில் பள்ளிக்கூட கிரவுண்டுகள் எல்லாம் அழித்து கிடக்கு. எங்களோட இடங்களெல்லாம் சும்மா கிடக்கு. தோட்டங்கள் செய்கிற காணி வீடு இல்லை. வீடு ஒன்றும் இல்லாமல் சும்மா கிடக்கு. 86 வரை ஆமியும் சுட்டு செத்துது. அப்போ ஆமி இல்லை, சிலோன் ஆமியே இல்லை. ஏர்போர்ட்டுக்கான ஒரு கொஞ்சம் பேர் மிச்சம் ஆமி இல்லை. பேண்டு வந்து குடியேறி முழு ஆமியும் நீர்வேலி மயிலட்டியில் ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏர்போர்ட் தான் ஒரு கொஞ்சம் இருந்தது அதில் ஆமி. அப்போ நாங்கள் பக்கத்தில் வீடு தோட்டம் செய்த நாங்கள் நல்ல தோட்டங்கள் வெங்காயங்கள் எல்லாம். இப்போ ஒன்றும் இல்லை. அந்த அம்மன் கோயிலுக்கு தானே போடுறானோ இல்லை. அப்போ அனடா வந்தவன் அதற்கு ஒரு ஒழுங்கு செய்ய வேணும். இத்தனை வரைக்கும் ஒழுங்கு செய்யாமல் இருக்கிறான் தான். லட்சணையும் கேட்டு போட் பண்ணி கொண்டு வந்தனியே மக்களை கூப்பிட்டு காய்ச்சிருக்கணும். இந்த காணியை விட வேண்டாமோ என்னண்டு அவங்களோட வீடு தோண்டி கட்டுறாங்க. புளி விற்கிறாங்க, மாங்காய் விற்கிறாங்க, தேங்காய் கொண்டே விற்கிறாங்க. அப்போ நாங்கள் தெருவாக தெரிய வேண்டி விட்டு கிடக்கு. விட்டுட்டு பள்ளிக்கூடம் இல்லை, கோயில் 3 கோயிலை தன்னும் பார்க்க விட்டு ஜனத்தை விடுறீங்களே, அதுக்கும் இல்லை. பொங்கல் பூசையே ஒன்றும் இல்லை. புள்ள குட்டிக்கு வருத்தம் துன்பம் சோதிக்கிறியே இல்லை. நாங்கள் பிள்ளையும் குட்டியும் தெருவில் திரிகிறோம். வருத்தம் துன்பமே அவங்க தங்கடப்பாடு. அரசாங்கம் தங்கடப்பாடு.